வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 5th யூனிட்டு போயம் எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக் பார்ட் 1 நம்ம அதில் பார்க்க போகிறோம். கதையை ஷார்ட்டாக சொல்லிட்டு உள்ளார அதில் போயிடுவோம். அதில் இது விசி குழந்தைசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் நேம் வந்து குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் அதில் எழுதியிருக்காரு. எவரெஸ்ட் மட்டுமே ஒரு சிகரம் அல்ல, எவரெஸ்ட் மட்டுமே ஒரு சிகரம் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த கதையில் சொல்கிறாரு. எதை வச்சு இந்த இடத்துல எவரெஸ்ட் மட்டுமே சிகரம் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறாருனாக்க, நம்மளுடைய செயல்பாடுகள், அதாவது மனிதனுடைய செயல்பாடுகளை வச்சு சொல்கிறாரு. அது என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறேன் பார்ப்போம். அதில் அதாவது ஒருத்தன் ஒரு உண்மையாக ஒரு அர்ப்பணிப்போட எந்த வேலையை ஒருத்தர் செய்கிறானோ அவனுக்கு அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி அதில் கிடைக்கும். ஆனால் அதே இடத்துலையும் தோல்வியை எதிர்த்து போராடுகிறான். அப்படி போராடும்போது அவனுக்கு என்ன கிடைக்குதுனாக்க, ஊக்கம் ஒரு கருவி அந்த இடத்துல அவனுக்கு தென்படுது அதில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கடமை, தொண்டு இதெல்லாம் ஒரு பயனுள்ள வகையில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான் அதில் பொறுத்த வரைக்கும். 2வது நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் எவரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி அந்த இடத்துல பார்க்கும்பொழுது, எவரெஸ்ட் ஒரு சிகரம் கிடையாது அப்படின்னு அதில் சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சிகரம் உண்டு. ஏன் அந்த ஒவ்வொரு மலை அப்படின்னு சொல்கிறாருனாக்கா, மனிதன் அந்த இடத்துல என்ன கம்பேர் பண்ணி சொல்கிறானாக்கா, அவன் செய்யக்கூடிய சின்ன 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 வேலைகள் பூரா எல்லாமே ஒரு சின்ன சின்ன மதிப்பை கொடுக்கும். சின்ன சின்ன வேலைகள் மதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதில் கதை அதில். ஸோ அதில் டீட்டெயிலாக அதில் பார்ப்போம். அதில் 5th யூனிட் போயம் பேஜ் நம்பர் 157 157 பார்ட் 1 பார்ட் 2 இதில் கொடுத்துருக்கேன். நான் அதில் பார்ப்போம். அதில் எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக், எவரெஸ்ட் மட்டும் சிகரமே அல்ல அப்படின்னு சொல்லி பை குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லணும். குழந்தைசாமி சொல்லலாம், குலோத்துங்கன் சொல்லலாம் ஷார்ட் நேம். ப்ரொஃபஸர் விசி குழந்தைசாமி 1929 1929 2016 வரைக்கும் இருந்திருக்காரு. நோன் ஆஸ் எ குலோத்துங் இஸ் எமினென்ட். அவர் ஒரு குலோத்துங்கனாக இருந்திருக்காரு. ஸோ எமினென்ட்னு சொன்னோம்னாக்கா கிரேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எமினென்ட் அப்படின்னாக்கா கிரேட்னு அர்த்தம். டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னாக்கா தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு தான் அதில் நவுனில் அதை அர்த்தம். ஏ மேன் ஆஃப் லெட்டர், கடிதத்தினுடைய மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எஜுகேஷனலிஸ்ட், நல்ல படிப்பறிவாளி, நல்ல படித்தவர். நோன் அஸ் இஸ் பயனியர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறது. கான்ட்ரிபியூஷன் சொன்னோம்னாக்கா கிஃப்ட் நம்ம சொல்கிறது, நமக்கு அதில் கிடைச்ச ஒரு கிஃப்ட். ஸோ ஹைட்ராலஜி ஒரு சயின்ஸு. இந்த இடத்துல ஹைட்ராலஜி என்ன வேணும்னாக்கா தண்ணியை பற்றி படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறது. இன் லிட்ரேச்சர், அதை நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு எதில்? லிட்ரேச்சர், இலக்கியத்தில், எஜுகேஷன், படிப்பறிவில். ஸோ எல்லாத்துலேயுமே அவர் நமக்கு ஆத்தர் நம்ம செஞ்சுருக்காரு. இப்போ இங்கே பாருங்களேன், அடுத்து ஆத்தர் ஹி ஹேஸ் ஆத்தரைஸ்டு அப்படின்னாக்கா இந்த இன்சார்ஜ்னு அர்த்தம் அதில் பொறுத்த வரைக்கும். ஆத்தரைஸ்டு நம்ம கேட்க இல்லையா, ஏதாவது கையெழுத்து பண்ணால் யாருங்க ஆத்தரைஸ்டு, சொந்தக்காரங்க யார் அப்படின்னு கேட்க முடியாது. அது மாதிரி 6 வால்யூம்ஸ் ஆஃப் த போயம்ஸ், கவிதைகளில் 6 வால்யூம்ஸ். அதில் 6 வால்யூம் சொல்கிறது. ஒவ்வொரு வால்யூம் பார்த்தீங்கன்னா 300 பக்கம், 400 பக்கம், 500 பக்கம் வரைக்கும் இருக்கும். அதில் 6 வால்யூம் ஆஃப் போயம், கவிதைகள் அந்த மாதிரி எழுதிட்டாரு. அடுத்தது 7 ஆஃப் ப்ரோஸ் எஸ்ஸேஸ், உரைநடையில் 7 விதமாக அந்த இடத்துல எழுதியிருக்காரு. அதில் 7 உரைநடையில் அந்த இடத்துல எழுதியிருக்காரு. விச் ஏர்ன் ஹிம், அது சம்பாரித்து கொடுத்துருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கு, மதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்கு? ஃபார் திருவள்ளுவர் அவார்டு. அவருக்கு கிடைச்சது திருவள்ளுவர் அவார்டு. அதுக்குள்ள அவார்டு அப்படின்னாக்க பதக்கம் நம்ம சொல்லுவோம், பரிசு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது யார் கொடுத்தாருனாங்க, ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் 1999 1999 தமிழ்நாடு அரசு அவருக்கு அந்த திருவள்ளுவர் அவார்டு அதில் கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்க, ஹி ஓன், அது ஒன்று ஜெயிச்சிருக்காரு, இன்னொன்று கிடைச்சிருக்கு அவருக்கு. சாகித்ய அகாடமி அவார்டு இன் 1988. ஏன் சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு எப்போ அப்படின்னாக்கா 1988. எதுக்கு அவர் கிடச்சிருக்கு? ஃபார் ஹிஸ் புக்கு வாழும் வள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு, வாழும் வள்ளுவம் சொல்லிட்டு அந்த புக்குக்காக வேண்டி சாகித்ய அகாடமி எனக்கு கிடச்சிருக்கு. ஹிஸ் ஒர்க்ஸ் டீல் வித் தீம்ஸ், அவருடைய வேலைகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், உறவுகளை கற்பனை, அதாவது தீம்ஸ்னாக்கா மைய கருத்தை கொண்டு அதில் இருக்கும். அண்ட் தட் ரெஃப்ளெக்ட், அதனுடைய பிரதிபலிப்பு, த கார்னட் ஆஃப் ஹியூமன் ப்ராக்ரஸ், அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும்னாக்கா மனிதனுடைய வெளிப்பாடு, தோற்றம் அப்படின்னு சொல்கிறது. மதிப்பு, ப்ரக்ராஸ்னாக்கா மதிப்புன்னு அர்த்தம், மனிதனுடைய மதிப்பு அதெல்லாமே. அண்டு ஆல் ப்ரிசீவ் த ஹியூமன் எஃபோர்ட், மனிதனுடைய பயனை பற்றி அதில் சொல்லியிருப்பார். இப்போ அதை பார்ப்போம். எவரெஸ்ட் இஸ் நாட் ஓன்லி அ பீக், எவரெஸ்ட் எவரெஸ்ட் மட்டுமே சிகரம் கிடையாது அப்படின்னு பை குலோத்துங்கன். Now read the poem Everest is not only the peak. Everest is not the only peak. நல்லா படிங்க.
அப்படின்னு சொல்றாரு. இதை இந்த போயத்தை படிங்க. போய தலைப்புனா எவரெஸ்ட் மட்டுமே சிகரம் இல்லை. அண்ட் கெட் டு நோன் தெரிஞ்சுக்கங்க அந்த கிரேட்னஸ் ஆஃப் ஹியூமன் வெர்ச்சூஸ். இப்போ இதில் தெரிஞ்சுக்கங்க என்ன தெரிஞ்சுக்கணாக்க, கிரேட்னஸ்னால் மிகப்பெரிய அளவில் எதை தெரிஞ்சுக்கணும், இந்த ஹியூமன் வெர்ச்சூஸ்னாக்கா மனிதனுடைய நற்பண்புகள். வெர்ச்சூஸ்னால் நற்பண்புகள் சொல்லுவோம், நல்லது நற்பண்புகள் சொல்லுவோம். ஃப்ரம் த குவைட் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இவர் கொடுக்கக்கூடிய தோட்டத்தை நம்ம அதில் பார்ப்போம். அதில் அது பாருங்க, வி ஆர் ப்ரவுடு அண்ட் ஃபீல் ஸோ டால். ஸோ நாங்கள் பெருமைப்படுகிறோம். வி ஆர் ப்ரவுடு, நாங்கள் பெருமைப்படுறோம். எதுக்கு? ஃபீல் அந்த உணர்வு. எந்த உணர்வு? ஸோ டால், ரொம்ப அதாவது உயரமாக இருப்பதை அந்த இடத்துல உணர்கிறோம். ஏதோ அந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு கீழே உள்ள எனக்கு அவர் வெர்ச்சூஸ் தோ பி ஃபியூ அண்ட் ஸ்மால். ஸோ வெர்ச்சூஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். வெர்ச்சூஸ்னாக்கா குட் குவாலிட்டிஸ். ஸோ நல்ல தரம் வாய்ந்த குணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், பெருமைப்படுகிறோம், உணர்றோம், ரொம்ப உயரமாக இருக்க மாதிரி அப்படின்னு. வி வெர்ச்சூஸ் தோ எ ஃபியூ ஆன் ஸ்மால்ங்கிற ஃபியூனாக்கா சிறியவை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சொல்லிட்டு அண்டு ஸ்மால், அதுவும் வந்து ஒரு சில அப்படின்னு அர்த்தம். ஃபியூனாக்கா சில, ஸ்மால்னாக்கா சின்னன்னு அர்த்தம். ஸோ இந்த நல்ல வினைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த நற்பண்புகளால் என்ன பண்ணுறோம், பெருமைப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்துட்டு அவர் நேச்சர் அப்புறம் அவர் நேச்சர் இட் இஸ் தட் வாட் எவர் வி ட்ரை. என்ன இருக்குது நம்மளுடைய நேச்சர் சொன்னாக்கா இயற்கையை நம்ம அதில் சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய இயல்பு இந்த இடத்துல நம்மளுடைய இயல்பு அது எப்படி மாதிரி இருக்குது, இட் இஸ் வாட் எவர் ட்ரை. என்ன நம்மளுடைய இயல்பு என்ன இருந்தாலும் சரி, வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி, வி ட்ரை, நம்ம முயற்சி பண்ணுறோம். எதை செய்தாலும் அதை என்ன பண்ணுறோம், அதை முயற்சி பண்ணுறோம். நம்மளுடைய இயல்பு, அவனுக்கு என்ன இயல்பு, அவனுக்கு என்ன வருமோ அவனுக்கு அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க போதும். அவனோட மென்டாலிட்டிக்கு என்ன வருதோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அவனோட இயல்பு அது மாதிரி. அவன் கோவப்படும், அவனோட இயல்பு அப்படி சொல்ல முடியாது, அது மாதிரி இருக்குல்ல. ஸோ வி டூ வித் டிவோஷன் டீப் அண்ட் ட்ரூ. ஸோ டிவோஷன் சொன்னாக்கா கீழே கொடுத்துருவாங்க, லாயல் கமிட்மெண்ட் டுவோர்ட்ஸ் எ பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம செய்கிறோம், வி டூ, நம்ம செய்கிறோம், என்ன செய்கிறோம் வித் டிவோஷன்னாக்கா பக்தின்னு அர்த்தம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும், டீப் ஆழமாக இருக்கும். அடுத்து உண்மையாக டீப் ஆழமாக இருக்கும், உண்மையாக இருக்கும் அப்படின்னு அதில் சொல்கிறது. பக்தி எப்படி இருக்குது, ஆழமாக இருக்குது, உண்மையாக இருக்குது, அதை நம்ம அந்த இடத்துல செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உள்ளம் நிறைந்த ஆர்வத்தோடு அந்த செய்கிறோம். வித் டிவோஷன் வி டூ வித் டிவோஷன் டீப் அண்ட் ட்ரூ. எந்த வேலை செஞ்சாலும் நல்லா செய்யி, ஆழமாக செய்யி, பிடிச்சிருந்து செய்யி நம்ம சொல்ல முடியா. இந்த பாடத்தை நேரடியாக நடத்துறதுனால தான் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து பாருங்களேன், டிஃபீட் வி ரிபெல் கரேஜ் அவர் ஃபோர்ட். ஸோ டிஃபீட்னாக்கா தோற்கடிக்கிறது. எதை தோற்கடிக்கிறது? டிஃபீட், நான் அவனை தோற்கடிச்சிட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா. டிபிடிவி ரிபெல் அப்படின்னா, ரிபெல் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்களேன், ஹேட்டு டிட்டெஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ எதை நம்ம துரத்தி அடிக்கிறோம், தோல்வியை. எதை துரத்தி அடிக்கிறது? ஹேட்டு வெறுக்கிறது, துரத்தி அடிக்கிறது. தோல்வியை துரத்தி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரேஜ் அவர் ஃபோர்ட்டுங்கணும். ஸோ கரேஜ்னா என்னது, துணிவு. அவர் ஃபோர்ட்னா என்னது, கோட்டைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வலிமைன்னு அர்த்தம். கோட்டை வலிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட துணிவு நம்மளுடைய வலிமை அதில் இருக்குது. க்ரங்கிங் ஃப்ரம் அதர்ஸ் வி ஹாவன்ட் டன் அப்படின்னு. க்ரங்கிங் அப்படின்னு சொல்லும்போது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, பிஹேவிங், நடத்த, எப்படி, இன் ஹேண்ட் எக்ஸ்பிரசிவ்லி ஹம்பிள் ஆறு சவலி அவேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல அதாவது ஒருத்தர்கிட்ட போய் கெஞ்சு கூத்தாடிட்டு இருக்கக்கூடாது. வி க்ரங்கிங் ஃப்ரம் அதர்ஸ்னா யார், மற்றவங்கள்ட்ட. வி டோன்ட் ஹாவ் டன், நாங்கள் அதை செய்யறது இல்லை அப்படி சொன்னாங்க. என்னது, அதாவது எங்களுடைய, அதாவது முன்னாடி யார்ட்டையும் போய் ஒருபோதும் கெஞ்சு கூத்தாடக்கூடாது அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்த 3ஆவது சொல்ல பாருங்களேன், டு சீக்னாக்க தேடுறது. என்ன தேடுறது, ஏ கெயின், லாபத்தை தேடுறது. எப்படி, வி அடோர் அண்ட் நன். அடோர்னு சொன்னாக்கா ஒர்ஷிப் நம்ம சொல்றது இல்லையா. ஆனால் இங்கே பாருங்களேன், அடுத்தவங்களுடைய புகழை வந்து என்னைக்கு புகழ்ந்து பேச மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். வி டோ அடோர் அப்படி அர்த்தம். ஸோ கெயின் சொன்னோம்னாக்கா லாபம்னு சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து சுய லாபத்திற்காக பிறர் யாரையும் வந்து புகழ்ந்து பேச மாட்டோம் அப்படின்னு. அதை ஒர்ஷிப்னா சார்ந்து இருக்கால், மற்றவங்களும் சார்ந்து இருக்கோம். வி ப்ரௌடு, நாங்கள் பெருமைப்படுறோம். ஃபீல் ஸோ டால், மீண்டும் நாங்கள்
உயரமா இருக்கிறத உணர்றோம். அடுத்ததுலயும் பெருமைப்படுறோம் அப்படின்னு அதுல மீண்டும் சொன்னதுல அது. அடுத்து பாருங்களேன். We deem it our duty and mission in the life. அதாவது டீம் சொன்னோம்னாக்க இந்த இடத்துல டீம் டீம் இட் அவர் டியூட்டி. நம்ம டியூட்டின்னு சொன்னோம்னாக்க எதை சொல்லணும்? நம்மளுடைய கடமை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த கடமை எதுக்கு? அண்ட் மிஷன் ஆஃப் த லைஃப் அப்படின்னா. ஸோ மிஷன் சொன்னோம்னாக்கா நம்மளுடைய லட்சியம்னு சொல்றது. அந்த லட்சியம் நம்ம கடமையை அந்த இடத்துல கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய கடமை வாழ்வின் லட்சியத்தை கொண்டு இருப்போம் அப்படின்னு. டெய்லி கடமை செஞ்சுட்டே இருந்தா லட்சியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டு பிளஸ். டு பிளஸ்னாக்க ஆசீர்வாதம் நம்ம சொல்லுவோம். அண்ட் பிரைஸ் த டிசர்விங் ஒன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிளஸ் பிரைஸ். பிளஸ்னாக்க ஆசீர்வாதம் சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பிரைஸ்னாக்க ஒருத்தனோட புகழ்ந்து அந்த இடத்துல பாடுறது. அது ரெண்டுமே நமக்கு தேவையான ஒன்று. ஒன்ஸ் அப்படிங்கிற டிசர்விங் தேவை. டிசர்வ்னாக்க கீழே அடிப்படைந்து எடுத்துக்கிறது தேவையான ஒன்று. அடுத்து பாருங்க 3வது லைன்ல நெவர் ஷெல் we fail in what we commit. அடுத்து சொல்றாருங்க நெவர் ஷெல். நம்ம நெவர் வி ஃபெயில். ஒருபோதும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதாவது எடுத்த காரியத்தை தோற்கிற மாதிரி செய்ய மாட்டோம். வாட் வி கமிட்னாக்கா எனக்கு ஒரு கமிட் இருக்கியா, நான் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியா. வாட் வி கமிட்டட் எங்களுக்கு, அதாவது எந்த ஒரு செயலுமே சரி, எடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுவோம், நெவர் ஃபெயில் அப்படின்னா வி ஷெல் பி ஃபெயில். ஒருபோதும் தோற்க விட மாட்டோம். ஃபெயில்னாக்கா தோற்று போகிறது தோல்வி நாட்டு சொல்லுவோம். அது ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், தோற்கடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஷால் நொரிஷ். நொரிஷ்னா என்ன அந்த இடத்துல மீனிங்? டு ஹெல்ப் டு க்ரோத் ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சம் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாராவது மகிழ்ச்சியால் நம்ம நிறைவுபடுத்துவாங்க இல்லையா, ஸோ அதாவது உதவி செஞ்சு நம்மளை உயர்த்துவாங்க இல்லையா, அதுதான் அதுல வந்து நொரிஷ்னு அர்த்தம். ஷால் நரிஷ் த ஒன் தட் நரிஷ் இந்த வேர்ல்டு. நல்ல வார்த்தை அதில் விட்டோம்னா, யார் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க மேலே நம்ம என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சி கொண்டாடுவோம். அதான் அதில் நொரிஷ்னு சொன்னாக்க மகிழ்ச்சியால் கொண்டாடுறது அப்படின்னு கூட தமிழ் மீனிங் சொல்கிறோம். ஒன்ஸ் நொரிஷ் த வேர்ல்டு, அதை உலகத்தால் அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறோம். அதை உலக மகிழ்வாக நிரம்புவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நொரிஷ் இந்த இடத்துல நான் இது வெறுப்பாக கொடுத்தா அந்த இடத்துல நவுனா கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ அடுத்து பாருங்களேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நேரடியாக நடத்தினாக்கா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். பார்ப்போம். ஸ்கூலுக்கு ஓப்பன் ஆனிச்சுனாக்கா இந்த மாதிரி பாடம் நடத்தினாக்கா 11th வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நல்லா கவனிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நல்லா படிங்க. நம்பிக்கை உணர்வு ஊட்டக்கூடிய இந்த பாடல் நல்லா இருக்கும் போயும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.